வணக்கம். நாம வாழ்ற இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கு கீழேயே நம்ம வரலாற்றை பத்தின நம்ம புரிதலையே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாகரிகம் புதைஞ்சு கிடந்திருக்கு. இன்னைக்கு அந்த மறைக்கப்பட்ட நாகரிகத்தோட கதையத்தான் கீழடி, கொடுமணல் மாதிரியான இடங்கள்ல கிடைச்ச ஆதாரங்களை வச்சு நாம பார்க்க போறோம். சரி, முதல்ல ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். சங்க காலம்னு சொன்னா நமக்கு உண்மையிலேயே என்ன தெரியும்? நம்ம மனசுக்கு என்ன வருது? இத்தனை வருஷமா சங்க காலம்னா அது பெரும்பாலும் கிராமங்கள் நிறைஞ்ச ஒரு சமூகம், அதோட வளர்ச்சி எல்லாம் கிமு 300க்கு அப்புறம்தான்னு நாம நம்பிட்டு இருந்தோம். ஆனா இப்போ கிடைச்சிருக்கிற தொல்பொருள் சான்றுகள் அந்த மொத்த கதையே மாத்தி போடுது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே பரபரப்பான நகரங்களும் உலகளாவிய வர்த்தகமும் பரவலான எழுத்தறிவும் இங்க இருந்திருக்குன்னு இப்ப நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த வரலாற்று புரட்சிக்கு மையமா 2 இடங்கள் இருக்கு. ஒன்னு வைகை ஆற்றங்கரையில இருக்கிற கீழடி, இன்னொன்னு நொய்யல் ஆற்றங்கரையில இருக்கிற கொடுமணல். வாங்க அங்க என்னதான் கிடைச்சிருக்குன்னு விரிவா பார்க்கலாம். முதல்ல கீழடி. நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சுமார் 80 ஏக்கர் பரப்பளவுல வைகை நதி கரையில ஒரு முழுமையான பக்காவா திட்டமிட்ட ஒரு நகரமே பூமிக்கு அடியில இருந்திருக்கு. இது ஏதோ சின்ன குடியிருப்பு பகுதி இல்ல, ஒரு அதிநவீன நகர்ப்புற மையம். அவங்களோட நகர கட்டமைப்பு திறனை பார்த்தா நாம் அசந்து போயிடுவோம். இங்க பாருங்க, 10க்கும் மேற்பட்ட செங்கலால கட்டின கட்டடங்கள், கழிவுநீர் போறதுக்கு சுடுமண்ணால செஞ்ச குழாய்கள், ரொம்ப நேர்த்தியா கட்டின உறைக்கிணறுகள்னு ஒரு வளர்ந்த நகரத்துக்கான அத்தனை அடையாளமும் அங்க இருக்கு. இந்த அகழாய்வுல வேலை செஞ்ச ஆய்வாளர்களோட இந்த ஒரு வரி போதும் பல வருஷமா சங்க காலத்துல பெரிய கட்டிடங்களே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த வாதத்தை இது உடைச்சிடுச்சு. சிம்பிளா சொல்லணும்னா அவங்க நகரங்களை கட்டிய ஒரு நாகரிகம். ஓகே, கீழடி ஒரு நகர நாகரிகத்தை காட்டுதுன்னா, கொடுமணல் அந்த நாகரிகத்தோட பொருளாதார இயந்திரம் எப்படி இயங்குச்சுன்னு காட்டுது. அவங்களோட தொழில் மற்றும் உற்பத்தி திறன் எந்த அளவுக்கு பெரிதா இருந்துச்சுங்கிறதுக்கான சான்றுகள் இங்கதான் கூஞ்சு கிடக்கு. இரும்பையும் செம்பையும் உருக்குற ஆலைகள், துணி நெய்யிற பட்டறைகள், சங்கு வளையல் செய்யற இடங்கள், அதுலயும் ரொம்ப முக்கியமா விலை உயர்ந்த கல்மணிகளை தயாரிக்கிற தொழிற்சாலைகள்னு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டே அங்க இயங்கியிருக்கு. இது அவங்களோட தொழில்நுட்ப அறிவை நமக்கு காட்டுது. ஆஹா, நம்ம கிட்ட இப்ப நகரங்கள் இருக்கு, தொழில்கள் இருக்கு. ஆனா அவங்க வாழ்ந்த மக்களுக்கு எழுத படிக்க தெரியுமா? அவங்க மத்த உலக நாடுகளோட எப்படி தொடர்புல இருந்தாங்க? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் அங்க கிடைச்ச பானை ஓடுகள்ல எழுதப்பட்டிருக்கு. கொடுமணல்ல மட்டும் 400க்கும் அதிகமான பானை ஓடுகள்ல தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இந்தியால வேற எந்த ஒரு இடத்துலயும் ஒரே இடத்துல இவ்ளோ எழுத்து பொறிப்புகள் கிடைச்சதே இல்ல. இதுல என்ன சுவாரஸ்யம்னா, இதுல இருந்தது எல்லாம் அரசனோட ஆணைகள் இல்ல, ஆதன், சாத்தன் மாதிரியான சாதாரண மக்களோட பெயர்கள். இதே பெயர்கள் சங்க இலக்கியங்களையும் வருது. இதிலிருந்து என்ன தெரியுது? எழுத்தறிவுங்கிறது ஏதோ ராஜாக்கள் கிட்ட மட்டும் இல்ல, சாதாரண மக்கள் கிட்டையும் பரவலா இருந்திருக்கு. இந்த தொழில் திறனும் எழுத்தறிவும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய உலகளாவிய வர்த்தக சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கு. முசிறி மாதிரியான துறைமுகங்கள் கிழக்க சீனாவில இருந்து மேற்க ஜிப்ரால்டர் வரைக்கும் 40க்கும் மேற்பட்ட சர்வதேச துறைமுகங்களை இணைக்கிற பரபரப்பான வர்த்தக மையங்களா இருந்திருக்கு. அந்த வர்த்தகத்தோட மதிப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிபி 150ஆம் வருஷத்தை சேர்ந்த ஒரு கிரேக்க ரோமானிய வர்த்தக ஒப்பந்தம் கிடைச்சிருக்கு. அதுல மிளகு, முத்து மாதிரியான பொருட்களை ஏத்திட்டு போன ஒரே ஒரு தமிழ் கப்பலோட சரக்கு மதிப்பு இன்னைக்கு கணக்குல 120 கோடி ரூபாய்க்கும் அதிகம். அப்பப்பா! இந்த எல்லா ஆதாரங்களும் சேர்ந்து நம்மள பண்டைய இந்திய வரலாற்றோட கால கோட்டையே திரும்ப வரைய சொல்லுது. இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய திருப்புமுனை. முன்னாடி சங்க காலத்தோட தொடக்கத்தை கிமு 300ன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா கீழடியோட கார்பன் டேட்டிங் முடிவுகள் நம்மள இன்னும் 300 வருஷம் பின்னாடி, அதாவது கிமு 600க்கு கூட்டிட்டு போகுது. சில ஆய்வாளர்கள் இது கிமு 750 வரைக்கும் கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது ரோம் ஒரு பேரரசா உருவாகிறதுக்கு முன்னாடியும் கிரீக்கத்தோட பொற்காலத்திலையும் இங்க ஒரு நகர நாகரிகம் செழிப்பா இருந்திருக்கு. இந்த புதிய கால வரிசை அவங்களோட ஆட்சி முறைய பத்தியும் நமக்கு ஒரு புது பார்வையை தருது. வட இந்தியாவில இருந்த மகத மாதிரி ஒரே மையத்தில இருந்து ஆளப்படுற பெரிய பேரரசுகள் மாதிரி இல்லாம, பண்டைய தமிழகம் பல சுதந்திரமான நகர அரசுகளோட ஒரு கூட்டமைப்பா இயங்கி இருக்கு. இப்படி பரவலாக்கப்பட்ட ஆட்சி முறை இருந்ததுனால சுதந்திரமான சிந்தனை, புதுமைகள், வர்த்தகம் எல்லாம் நல்லா வளர்ந்திருக்கு. இதனால கங்கை சமவெளி பேரரசுகளை விட இங்க பொதுவான எழுத்தறிவு அதிகமாவும் வளர்ச்சி பாதையும் ரொம்பவே தனித்துவமாவும் இருந்திருக்கு. இங்கே ஒரு ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கீழடி, முசிறி மாதிரியான இடங்கள்ல கிடைச்ச பல்லாயிரக்கணக்கான பொருட்கள்ல மதம் சம்பந்தப்பட்ட, அதாவது வழிபாடு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் கூட இதுவரைக்கும் கிடைக்கல. இதனால அவங்க வர்த்தகத்தையும் அன்றாட வாழ்க்கையையும் முக்கியமா கொண்ட ஒரு சமூகமா இருந்திருக்கலாம்னு தோணுது. சரி, இந்த புதைஞ்சு போன வரலாற்றை நாம ஏன் மீட்டெடுக்கணும்? இது ஏன் இன்னைக்கு நமக்கு முக்கியம்? இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும்? சுருக்கமா சொல்லணும்னா,
கீழடி நமக்கு காட்டுறது வெறும் பழங்கால பொருட்களை இல்ல, அது தனக்குன்னு ஒரு தனி வழியை வகுத்துக்கிட்டு உலகத்தோட வர்த்தகம் செஞ்சு கல்வியிலையும் தொழிலையும் சிறந்து விளங்கின ஒரு அதிநவீன நாகரிகத்தோட நேரடி சாட்சி. இந்த தேடல் இதோட முடியல. சொல்லப்போனா இது ஒரு ஆரம்பம்தான். இதுவரைக்கும் நாம தோண்டி எடுத்திருக்கிறது அந்த மிகப்பெரிய நகரங்களோட ஒரு சின்ன பகுதிதான். முழுமையான வரலாறு இன்னும் மண்ணுக்குள்ள மௌனமா நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இது நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது. ஒரு முழு நகரமே இத்தனை காலமா நம்ம கால் கீழ புதைஞ்சு கிடக்கும்னா, நம்ம வரலாற்றை பத்தின நம்ம புரிதலையே மொத்தமா மாத்தி எழுதக்கூடிய இன்னும் எத்தனை உண்மைகள் இதே மாதிரி பூமிக்கு அடியில புதைஞ்சு நாம அதை கண்டுபிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்? யோசிச்சு பாருங்க.